வண்டியை கஷ்டப்படுத்தி நான் ஒரு 20 போகிறேன் 30 போகுது வண்டி. எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு எப்படியும் ஜூம் பண்ணியாச்சும் கட்டுறேங்க ஃபோன்லேயாச்சும். தெரியுங்க, பயங்கரமாகவே தெரியுங்க. வரத்தே போனேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இங்கே எங்கேயும் பக்கத்தில் எதுவும் சாப்பாடு கிடையாது. அதனால் அப்படியே மேலே போய் பார்க்கிங் விட்டு வெளியே போயிட்டு அங்கே தான் சாப்பாடு இருக்கும். அப்படியே போயிட்டு அப்படியே அங்கே போய் வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே வர போகிறோம். ரொம்ப நாள் ஆளே இல்லாமல் இருந்தேன் ட்ரீம் பை ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். சரி இதுக்கு மேலே காரில் பண்ணலாம் அன்ட்டு புதுசாக காரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, கோப்ரோ மட்டும் இருந்தாலே போதும், ஒர்த்தாக வீடியோ எடுத்துக்கலாம். பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். இது சுத்தம் முழுக்க இதெல்லாம் கையிலே வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே போயிட்டு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு அப்படியே ஒரு மேகி சாப்பிடணும்னு தோணுது. ரெண்டுத்தையும் சாப்பிட்டு அப்படியே வர வேண்டியதான். அப்படியே போகலாம், போய்கிட்டே இருக்கலாம். கிளைமேட் வேற லெவல், சத்தியமாக அடிப்பொலியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், எடிட்டிங் பண்ணி போடுறேன் இருங்க மாசா. எப்படின்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். எல்லாமே மூணார் சைடெலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் டிரைவிங் வந்து பார்த்து ஓட்டுங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். எனக்கெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க அப்படி இருக்கும் அப்படி. நம்மளுக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லைங்க. சும்மா மாதம் அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஏறும்போது அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டோம்லாம் அழுத்தி பிடிச்சோம்லா அப்படியே வந்தோம். செக்யூரிட்டி கேட்டு திறந்தோடனே வெளியே ஓடி போயிடலாம். தரங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் திறந்தவொடனே நான் ஓடியே போய் வீடியோ எடுக்க போகிறேன். நம்ம வைப்பர் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் வெளியே போயிட்டு. வைப்பர் போடலாமா? தண்ணியெலாம் பறக்குது, அப்படியே போகலாம். இங்கே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப மோசமாக இருக்குது, அநியாயத்துக்கு மோசமாக இருக்குது. நான் இது எப்படி எடுத்து இது பண்ணுறேன்னு தெரில, ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வண்டி ஓட்ட முடியலைங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் ஒரு வளைவில் பஸ்ஸு தலைவர் ஏறி வராரு, நம்மளை வந்து இடிச்சு விடுவாருன்னு இப்போ நம்ம வண்டியை டேமேஜ் ஆயிடணும் பயத்தில் இறக்குனா கீழே. அவர் என்ன பண்ணார், அணைச்ச மாதிரி வந்துட்டு போயிட்டார். நான் இறக்குன போல் டமுக்குன்னு இறங்கிச்சு பாருங்கள். அப்படியே ஒரே ஒரு ஜஸ்ட்டு எப்படியும் சஸ்பென்ஷனில் மட்டும்தான் சவுண்ட் வந்துச்சு, எதுவும் ஆகலை. இல்லைனா கதையும் முடிஞ்சிட்டுருக்கும். இதுக்கு மேலே நம்ம பிளாக் வித்தியாசமாக இருக்க போதுங்க, எல்லாமே வரப்போதுங்க. ட்ரீம் பை ஆஃப் அட்வென்ச்சர்ஸில் கார் பிளாக் எல்லாமே வரப்போதுங்க. இதுக்கு மேலெலாம் சும்மா இருக்கிற மாதிரி இல்லைங்க. 50,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்து இதுக்கு மேலே எல்லாமே ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கேன், யாருமே இல்லை கஸ்டமர்ஸ். அப்படியே ஜாலியாக போயிட்டு வர வேண்டியதான். கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸ்பீட்லாம் கம்மியாக தாங்க போக முடியும், இவ்வளோ தான் போக முடியும். அப்படியே ஜாலியாக கிளைமேட்டை மட்டும் என்னால் என்ஜாய் பண்ணி மாசாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்குன்னு நினச்சி பார்க்கலங்க நான். ஆனால் மூணாரில் எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட நம்ம வாய் திறமை இருந்தால் பொழைச்சிக்கோங்க. எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வாய் திறமை இருந்தால் எங்கே எந்த ஏரியாவுக்கு போனாலும் பொழைச்சிக்கலாம். நிஜமாக சொல்லுங்க, ரொம்ப மோசமாக இருக்குங்க, ஓட்டவே முடியல. எனக்கு வண்டியை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. உங்களுக்கு இதில் குலுங்கல் கம்மியாக தெரியும், ஏன்னா கோப்ரோ ஸ்டெபிலைசேஷன் வண்டி அவ்வளோ குலுங்குது. ஏதோ கஸ்டமர் யாரும் இல்லாதனால வளைச்சி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி, நம்ம கஸ்டமர் இல்லாதனால நான் அவங்க இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம வளைச்சி ஓட்டணும். அதனால் குழியில் பார்த்து பொறுமையாக ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ யாரும் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு எந்த குழியிலையும் விடாமையும் ஸ்பீடாகவும் ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அதுக்காகனா ஸ்பீட் கிடையாதுங்க, 20 தாங்க இந்த ரூட்டுக்கு போக முடியும். அதுக்கு மேலே போனால் வண்டி காலியாகிருங்க. இங்கே பாருங்க வீவை, உங்களுக்கு தெளிவாக தெரியுமா? அவ்வளோ தூரம் தெரியுமான்னு தெரில, பட் காட்டுறேன் பாருங்க. நல்லா ஜாலியாக சுற்றிட்டு போயிட்டே இருக்க முடியுதுங்க. இதுக்கு மேலே ட்ரீம் பை ஆஃப் அட்வென்ச்சர் சேனலில் எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் தாங்க. இந்த மாதிரி தாங்க வரப்போகுது. ஜாலியாக ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு மேலே எடுத்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி போட போகிறேன். நிறைய விஷயம் எனக்கு இன்னும் தெரியல, எப்படி பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது, என்ன வராதுன்னு அது நினச்சி தான் பயமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய திட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப திட்டு. அப்பா ஃபஸ்ட் டைம் ஒரு சென்னை வண்டியை பார்த்துருக்குங்க. டீ போர்டு ஓன் போர்டு TN909 அந்த நம்பர். இங்கே பாருங்கள் கிளைமேட் வந்தாச்சுங்க ஒரு வழியாக வெற்றிகரமாக.
மெயின் ரோடு பிடிச்சாச்சு. இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் நல்லா வியூலாம் தெரியும். அங்கே ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஐயோ 2 ரோடு போகுது, நானே கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த ரோடு தான் கீழே போகிறது. மேலே போனது எங்கே போகணும் நம்மளுக்கு தெரியல. கீழே போகிறது தான் நம்ம போகணும். இங்கே மேலே ஒரு வழி போகுது, அது எங்கே போகணும். கீழே போகிறது தான் கரெக்டான வழி. ஹில்ஸ் ஏறும்போது பெட்ரோல் இல்லாமல் ஏறாதீங்க. பெட்ரோலு எல்லா டிபோ டிரைவருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ யாரும் டிபோ டிரைவர்ஸில் இதுக்கும் பார்க்க மாட்டீங்க. இதுக்கு மேலே பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெட்ரோல் மட்டும் ஆஃப் டேங்க் வச்சுக்கணுங்க எப்பயுமே. ரொம்ப சேஃப்டி அது. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் பெட்ரோல் ரொம்ப சில இடங்களில் தான் கிடைக்கிது. நான் சிஎன்ஜி இருந்துச்சு, அதில் வந்துட்டேன். அப்புறம் பெட்ரோல் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் மூணார் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கிது. அதனால் பார்த்து பத்திரமா சிஎன்ஜெல்லாம் நேக்கா சிஎன்ஜி போகிறதா இருந்தாலும் போட்டு வந்துடுவேன். சிஎன்ஜி போனோன்னா தேனிக்கு முன்னாடி தான் கிடைக்கும். இந்த சைட்லாம் எங்கேயுமே கிடைக்காது சிஎன்ஜி. அதனால் எல்லோரும் பெட்ரோல் கீழே ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. மேலே பெட்ரோல் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் கீழேலாம் 104, இங்கே 107 ரூபா 108 ரூபா வரைக்கும் போகுது. அதனால் நம்மளுக்கு தான் காசு லாஸ். அதான் கீழே போட்டுன்னு வந்துடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு மேலே நானே கீழே போட்டுன்னு வந்துட போகிறேன். எனக்கு தெரியாது இவ்வளோ ரேட்டெல்லாம் இருக்குன்னு நினச்சி பார்க்கல. நான் மைலேஜும் ரொம்ப ட்ராப்புங்க, ரொம்பலாம் வரல. இந்த வியூ எப்படி கையிலே வச்சு எடுக்கிறேன். இந்த வியூ எப்படி உங்களுக்கு இருக்கும், என்ன இருக்கும் எனக்கு தெரியல. போக போக இது அதாவது இது எங்கேயாச்சும் ஃபிட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் பார்க்க போகிறேன். நான் அதை பார்த்து ஃபிட் பண்ணிட்டா முடிஞ்சு. பார்த்து ஃபிட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம அதில் போகக்கூடாது. நம்ம இப்படி போனால் தான் நம்ம அந்த வியூவை ரசிக்க முடியும். பாருங்கள் வர்ற மாதிரி வருத்துங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியுமான்ட்டு எனக்கு தெரியல. செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. அங்கே பாருங்க, ஹில்ஸ்லேருந்து மழை ஊற்றுது. இது ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம அப்படியே அங்கே போயிட்டு அதுக்கு நேராக அப்படியே போயிட்டு வரலாம். சைடில் அந்த வண்டி வந்து தெரில, பார்த்து திரும்பணும். எதுவும் வரல நினைக்கிறேன். ஒரு டிஎன் வருது, டிஎன் 49 வண்டி. நம்ம இப்போ இந்த சைடு தான் ஓரம் கட்டிட்டு தான் அப்புறம் அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு தண்ணி ஊற்றுறது. நான் உங்களுக்கு எப்படி ஒன்று ஜூம் பண்ணியாச்சும் கட்டுறேங்க ஃபோன்லேயாச்சும். தெரியுதுங்க, பயங்கரமாகவே தெரியுதுங்க. வர்த்து வருமா வர்த்து. கேரளா பஸ்ஸஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே நம்ம இந்த சைடே ஓரம் கட்டிட்டு அப்படியே போய் சாப்பிட்டு அப்படியே வருவோம். இந்த சைடே ஓரம் கட்டலாமா? கட்டியாச்சு. இங்கே பாருங்கள் மேலே அவரும் முன்னாடி கொஞ்சம் போகிறாரு. அதனால் நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஜாலியாக அப்படியே ஓரம் கட்டிக்கலாம். தெரியுதுங்களா? ரிவேஸ் எடுக்கிறாரு ஆள். இது என்ன வண்டி? கேரளா. சரி பாய், நான் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த அருவி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வாங்கி வந்து வச்சுட்டு மேகியை சாப்பிட்டுட்டு சூடாக நம்ம காரில் உட்காந்துட்டு இருக்குங்க. தெரியுதுங்களா அருவி? நல்லா இருக்குது பாருங்கள் அருவி. அப்படியே சூடாக ஒரு மேகியை சாப்பிட்டுட்டு அந்த அருவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேங்க. சரி, நான் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். இங்கே பாருங்கள், டாகி ஓரம் போட அடிச்சு போடுவேன். ஏடாம பாதியில் வராமல் பாதியில் போகிறான்னு நினைக்கிறீங்கன்னு அது எனக்கு புரியுது. வேறு வழி இல்லைங்க. நம்மளுக்கு பாதியில் போகிறதே இந்த வீடியோவும் நம்மளுக்கு முழுசாக ப்ராப்பராக எடுக்க தெரில. இதுக்கு மேலே ப்ராப்பராக முடிக்கிறேன், ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் எங்கே இருக்கோம்னே நம்ம சொல்லாமல், முக்கால்வாசி சொல்லாமல் சொன்ன இடையில ஆனால் முழுசாக எங்கே இருக்குன்னு சொல்லாமையே எவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த வீடியோவில். இருங்க ஒரு நிமிஷம், சீட் பெல்ட் போட்டுக்கலாம். சீட் பெல்ட் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் ஐயோ ஹோட்டல் பேர் மறந்துட்டேங்க, ஞாபகம் தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செஃப்டானோ ஏதோ ஒரு ஹோட்டலுங்க, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, சாப்பாடு இல்லை, அதனால போயிட்டு ஒரு மேகியை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்திருக்கோம். மேகியும் ஒரு டீயை குடிச்சிட்டு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே, இப்போ இது சாப்பிட்ருக்கோம்ல, அதனால நாளைக்கான ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்ணும். காலையில் இட்லி சாப்பிட்டாச்சு, வேறு ஒர்க் முடிஞ்சு.
அதனால் இப்போ அப்படியே போயிட்டாங்க பாருங்கள். கிளைமேட் அப்படியே மாசாக இருக்குங்க. கிளைமேட் வேறு லெவலுங்க. நாங்கள் இப்போ திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு இருட்டாயிடுது, திடீர்னு வெளிச்சம் வந்துடுதுங்க. எங்கே எப்படிக்குன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ 4 மணி ஆகுது. ஆனால் இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று காட்ட இருங்க. செம்ம வியூ இருக்குது. அது உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக காட்டுறேன். ஆனால் மூணாறில் இருக்கேன். இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். காரில் தான் மேக்ஸிமம் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஹில் ஸ்டேஷன் அது இதுன்னு ஓட்ட போகிறோம். ரெகுலராக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிட்டு கேமராவே நல்ல ஆங்கிளாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது. இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இல்லைங்க இருந்தால் கரெக்டாக இருக்குது. பார்ப்போம். பிடிச்ச இடத்துல நல்லா இருக்கிற இடமா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ போடுவோம். ஆனால் நம்மளது எப்போவுமே அட்வென்ச்சர்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். தெரியுது பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஏறி தெரியுதான்னு தெரியல. நிறுத்தி காட்டுறேன். தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க பவர் நம்ம விண்டோவை இறக்கிட்டு காட்டுறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்க. அப்படியே போகலாம். பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் நிஜமாக அப்படியே இப்போ கிளம்புவோம். இதுதான் இங்கே இருங்க. இதே நம்ம காருங்க. அப்படியே போக வேண்டியதான். இதுக்கு மேலே ரெகுலராக அட்வென்ச்சர்ஸ் வீடியோஸ் வந்துடும். எனக்கு இன்னொரு டவுட்னா, இன்னொரு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணலாமா இல்லை இதே சேனல் போடலாமான்னு தெரியல. ஆனால் ரெகுலராக இதில் போடலான்னு இருக்கேன். போட போகிறேன். எல்லோரும் பாருங்கள். வியூஸ் ரொம்ப அதிகமாக எதுவும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு புது சேனல் அவுட் பண்ணிடுவேன். வியூஸ் நல்லா போச்சுன்னா இதே சேனலில் வச்சுக்கலாங்க. ஒருத்தர் இருக்கும்போது வண்டி அவ்வளோ குலுங்கலைங்க. அசால்ட்டாக ஜாலியாக போயிட்டே இருக்குது. எனக்கு எதுவுமே அவ்வளோ பெயின் ஆகலை. நான் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு இருக்கேன். நான் இவ்வளோக்கும் 20-30 போகிறேன் இப்போ. பட் எனக்கு இப்போ ஓட்ட நல்லா இருக்குது. ஏங்க போன வண்டி ரிட்டன் போதுங்க. TN05 இல்லை இது வேறு. முன்னே போனது வேறு, இப்போ போனது வேறு. அப்படியே பக்கம் வந்தாச்சு. இங்கே ஒரு ஹோட்டலில் இருக்கும். ஆனால் இந்த ஹோட்டல் நம்மளுது இல்லை. நம்மளுது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். பறக்குது. கூலிங்க. கூலி பொறுமையாக ஓட்டணும். இல்லைன்னா வண்டி கதை முடிஞ்சிடும். அப்படியே போக வேண்டியதாங்க. அப்படி ஜாலியாக போகலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ குழி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஒருத்தனை இருந்தால் ஓகேங்க, ஜாலியாக போகலாங்க. ஆனால் ஆளுங்க இருந்தால் தான் கஷ்டமும். இப்போ நான் ஒருத்தனையாக தான் இருக்கேன். நான் ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பீடாக ஒரு கரெக்டாக 25ல் போயிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அவ்வளோக்கு எதுவும் பெயின் ஆகலை. ஜாலியாக போயிட்டுரே இருக்காண்டு சர்ரு நடந்துச்சு. ஒருத்தனை இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. மாசாக போயிடலாம். கஸ்டமர் இருந்தால் தான் வண்டிக்கும் வலிக்கும், நம்மளுக்கும் வலிக்குது. அதாவது ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. ஒருத்தரே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு பெயின் ஆகாது. 4 பேர் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டியும் கஷ்டப்படுது. இப்போ நான் ஒரு 20-25 போகிறேங்க. இவ்வளோ ஆஃப் ரோடிங் இல்லை. 30 போதுங்க வண்டி. ஆனால் எதுவுமே தெரியலைங்க. ஜாலியாக குழுங்காமல் போயிட்டே இருக்குது. இப்படிலாம் இருந்தால் ஜாலியாக இருக்கும். இப்போ வளைச்சி போயிட்டே இருக்குங்க. கிளச்சு தாங்க பிடிச்சிருக்கேன். ஆனால் பள்ளத்துக்கு சல்லுன்னு போகுது. ரொம்ப ஸ்பீடாகவே போகுது. குழி இந்த மாதிரி குழி விட்டால் நம்ம வண்டி டொம்மு கயிறும். அதில் பார்த்து பத்திரமா விட்டுக்கணும். இந்த என்னது செல்ல கிளப் மதுரா இது கிடையாது. கிளப் மதுரா கிடையாது. நம்மளது இன்னும் கீழே போகிறோம். எல்லாமே ஏறுது. மலை ஏற மாதிரியே ஏறுது, இறங்குது. இதுதாங்க ஒரு பிரச்சனையே. திடீர்னு மலை ஏறுது, திடீர்னு இறங்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஜீப்ஸ் தாங்க ஃபுல்லாக. கேரளா ஜீப்ஸ். கரெக்டாக டோர் திறக்கிறாங்க. நம்ம போகும்போது அதே சைக்கிள் அப்படியே உள்ளே ஓடிடலாம். டக்குன்னு போயிட்டு அந்த மேடு இருக்கு. எவ்வளோ மேடாக இருக்குது. ஜாலியாக தாண்டி தான் சைன் கீழே கூட ஏற்றலாங்க. உங்களுக்கு அழகாக வீடியோவில் தெரிஞ்சுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் கீழே பொறுமையாக ஏற்றிட்டு இருக்கேன். போட்டலாமா சைன் கீழே? போட்டாச்சு. ஸ்டெர்லிங் சாரி. அப்போ பேர் அங்கே பாருங்க. போனேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சிங்கம் புலி மாதிரி இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் பயமாக இருக்குது பார்த்தாலே. இன்னும் செம்மையாக இருக்குங்க. ஸ்டெர்லிங் ஹோட்டல். ஏதாச்சும் ஸ்டெர்லிங் ஹோட்டல் மாதிரி தான் வரலாம். டிரைவர் ரூம் இருக்குது. ஃபுட்டு ஃப்ரீ. அதாவது கஸ்டமர்
நம்ம ஃபுட்டுக்குன்னு இதுலேருந்து ஒரு 60 ரூபா கொடுப்பாங்க. இங்கே கட்டிட்டாங்கன்னா பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃபுட்டு ஃப்ரீ எடுத்துக்கலாம். அதுவும் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இப்போ அப்படியே ஹோட்டல்லேருந்து இப்படி வெளியே வந்து பார்க்கிங் போகிறோம். இப்போ நம்ம போகிறோம். இது வந்து கார் பார்க்கிங் வந்து ஓன் டீ போர்டு கார் மட்டும் தான் இங்கே பார்க் பண்ணணும். ஓன் போர்டு கார்ஸ் எல்லாம் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் டீ போர்டும் சரி ஓன் போர்டு கார்ஸும் சில கார்ஸ் இருக்குது. இந்த பள்ளத்தை 2-3 டைம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த பள்ளம். ஜாலியாக இருக்குது. அப்படியே போயிட்டு அப்படியே ஏறி சிறு 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 ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே அப்படி விட்டா எவ்வளோ ஜாலியாக இருக்குது. நம்ம இப்போ நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணோம். எங்கே பார்க் பண்ணலாம்? பார்க்கிங் எங்கே பார்க் பண்ணோம்? இங்கே பண்ணிக்கோம். டிஎன் வண்டி, அதனால் இங்கே தான் நம்ம பார்க் பண்ண வரோம். அவரும் டிரைவர் தான் போல. போயிட்டு பார்க் பண்ணலாமா? இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூஸ் இதுதான். ஏன்னா இப்படி தானே இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ட்ரீம் பை ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் நான் இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். எல்லோரும் பாருங்கள். நம்ம எந்த கண்ணாடியில் பேசலாங்க ரெகுலராக? என்னங்க இதில் தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த கண்ணாடிக்கு வந்துடும். நீங்கள் ஏங்கல் சரியாக செட் ஆகலை. சரி பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் வரும். ரெகுலராக போடவும் ட்ரீம் பை அட்வென்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ரெகுலரான இயற்கை வீடியோஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார் ட்ரிப்ஸ் எல்லா ட்ரிப்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த ட்ரீம் பை ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் போடுவேன். ரெகுலர்ஸ் வீடியோஸ் வரும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.